ரெசிபி ஃபைண்டர் அப்ளிகேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பேக் எண்ட் ஆல்ரெடி பார்ட் 1ல வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்ட் 2 ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் வந்து பார்ட் 1 வீடியோ அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்க ஏபிஐ ரெஸ்ட் ஏபிஐ நான் என்னென்னலாம் பார்க்கலன்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் அண்ட் செக் இட் அவுட் பிகாஸ் இது ஒரு கண்டினியூட்டி இருக்காது. அண்ட் நோட் ரிலேட்டட் எல்லாமே வந்து நோட் பிளேலிஸ்ட்ல இருக்கும். ரியாக்ட் ரிலேட்டட் வந்து ரியாக்ட் பிளேலிஸ்ட்ல இருக்கும். அண்ட் இப்போ செப்பரேட்டா இருக்கு இல்லையா, அதாவது போத் இன்டெகிரேட்டட் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் அது செப்பரேட் பிளேலிஸ்ட்ல இருக்கு. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் அவுட். ஓகே, ஸோ ஆஸ் மென்ஷன் நம்ம வந்து இன்னைக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்க இன்கிரீடியன்ஸை வந்து இன்புட் கொடுத்து அதை வந்து ஹேண்டில் பண்றதெல்லாம் செக் பண்ண போறோம். app.jsx வாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும் இல்லையா புதுசா. லெட் மீ கிரியேட் ஒன். ஸோ இது வந்து ரெசிபி ஃபைண்டர் .jsx அப்படி வச்சுக்கிறேன். ஜாவா காம்பனண்டோட பேரு ஃபைண்டர். யா, அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ரெசிபி ஃபைண்டர். எஸ். ஸோ இதுக்கு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். பிகாஸ் எவ்ரி காம்பனன்ட்ஸ் ஹேவ் அண்ட் ரிட்டர்ன். இது வந்து எம்டியாக கொடுத்துட்டேன். ஸோ இதை வந்து app.jsxல வந்து ஐ ஷுட் இம்போர்ட்ல இம்போர்ட் ரெசிபி ஃபைண்டர். ஸோ ரிட்டர்னில் வந்து ரெசிபி ஃபைண்டர். ஓகே, பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கோட். இம்போர்ட் ரியாக்ட் வேணும். ரியாக்டில் வந்து நம்ம யூஸ் ஸ்டேட் வேணும். யூஸ் ஸ்டேட் மட்டும் எடுத்துக்கலாம். இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணணும். ஸோ ஸ்டேட் பண்ணலாம். கான்ஸ்ட் நமக்கு வந்து பேக்எண்ட்லேருந்து லைக் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் கொடுப்போம் கரெக்டாக. இன்க்ரீடியன்ஸ். ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு செட் ஃபங்க்ஷன் இன்க்ரீடியன்ஸ். ஓகே, இது வந்து யூஸ் ஸ்டேட்டில் வந்துட்டு செட் பண்ணுறோம். யூஸ் ஸ்டேட் இது வந்து இப்போதைக்கு ஐம் கிவிங் இட் இஸ் எம்டி. ஓகே, அடுத்து வந்துட்டு கான்ஸ்ட் ரெசிபி. நமக்கு வந்து பேக்எண்ட்லேருந்து என்ன கிடைக்கும்னா ரெசிபீஸ் கிடைக்கும். அதை வந்து செட் ஃபங்க்ஷனில் ரெசிபீஸ் வந்து செட் பண்ணுறோம். அடுத்து யூஸ் ஸ்டேட். இந்த யூஸ் ஸ்டேட் வந்து இப்போதைக்கு நான் வந்துட்டு அரேவாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இது ரெண்டும் செட் பண்ணியாச்சு. அடுத்து ரிட்டனை வந்து ஃபில் பண்ணுவோமா. ரிட்டனில் வந்துட்டு எனக்கு ஒரு டிவ் கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு ஹெச்1ல என்ன சொல்லணும்னா ரெசிபி ஃபைண்டர் அப்படி சொல்லிக்கலாம். ஓகே, வந்துருச்சு ரெசிபி ஃபைண்டர். அடுத்து எனக்கு வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் வேணும். அந்த இன்புட் பாக்ஸை வந்து நான் இன்க்ரீடியன்ஸ் கொடுக்கணும். அதை நான் கொடுக்க ஆட் ஆகிட்டே வரும். அப்புறம் ஒரு பட்டன் வேணும். அந்த பட்டனை வச்சு சர்ச் பண்ணால் வரணும். ஓகே, ஸோ இன்புட் வந்து என்னென்ன வந்து வரணும்னா ஸோ அந்த இன்புட்டில் வந்துட்டு எனக்கு வந்து அந்த இன்புட்டோட டைப்பு ஃபஸ்ட்டு டைப் மென்ஷன் பண்ணிடலாம். டைப் வந்து டெக்ஸ்டாகவே இருக்கட்டும். அடுத்து வந்துட்டு வேல்யூ. அந்த வேல்யூ வந்து எதை பேஸ் பண்ணி வரப்போகுதுன்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஸ்டேட்டில் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஓகே, இன்கேஸ் சேஞ்ச் ஆச்சு, அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது என்ன நடக்கணும், ஆன் சேஞ்சில் வந்துட்டு என்ன நடக்கணும்னா எனக்கு வந்து ஈவெண்ட்டை செட் பண்ணுறேன். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து செட் இன்க்ரீடியன்ஸில் வந்துட்டு என்னென்ன செட் ஆகணும்னா e.target.value கரண்ட்டாக இருக்க என்ன டார்கெட்டட் வேல்யூவோ அது வந்து வரணும். அடுத்து பிளேஸ் ஹோல்டரில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா என்டர் இன்க்ரீடியன்ஸ். அது வந்து எப்படி சொல்லணும்னா செப்பரேட்டட் பை கமா. ஏன்னா அப்படி தானே நம்ம பேக் எண்டுக்கு அனுப்ப முடியும். ஓகே, ஸோ வந்துருச்சு. இங்கே இன்க்ரீடியன்ட் செப்பரேட்டட் பை கமான்னு சொல்லிட்டு இன்புட் பாக்ஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போ எனக்கு ஒரு பட்டன் வேணும். பட்டன். ஸோ பட்டனோட பேர் வந்து சர்ச். ஓகே, இங்கே ஒரு பட்டனும் வந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ண போகிறேன். என்ன இம்போர்ட் பண்ண போகிறோம்னா ஆக்சியோஸை இம்போர்ட் பண்ண போகிறேன். ஆக்சியோஸ் ஃப்ரம் ஆக்சியோஸ். ஓகேவா. ஸோ இந்த ஆக்சியோஸுங்கிறது வந்து எதுக்குன்னா ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டை வந்து ப்ரௌசர்லேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஏபிஐக்கு சென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்சியோஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி வந்து ஃபெச் அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஆக்சியோஸை யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் npm இன்ஸ்டால் ஆக்சியோஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து எனக்கு சர்ச் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஹேண்டில் சர்ச். ஓகே, ஹேண்டில் சர்ச்சில் வந்துட்டு இது ஒரு அசிங்க் ஆப்ரேஷனாக இருக்க போது. இந்த அசிங்க் அவைட் பற்றி வந்து நம்ம ஆல்ரெடி ரியாக்டோட வீடியோஸில் வந்து செக் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச். அண்ட் இது வந்து ஒரு ட்ரை கேட்சில் போடுறேன், ஏன்னா எக்ஸப்ஷன்ஸ் வந்து இங்கே ஹேண்டில் பண்ணியே ஆகணும். பிகாஸ் என் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக. சம்டைம்ஸ் என் பாயிண்ட் ஃபெயில் ஆக இருக்காது, பேக் எண்ட் வந்து ரன் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கேட்சில் வந்து அந்த எரர் வந்து கேட்ச் ஆகிட்டு டிஸ்பிளே ஆயிரும். அப்ளிகேஷன் வந்து ஸ்டாக்னண்ட்டாக அப்படியே நிற்காது, அதுக்காக. ஸோ ரெஸ்பான்ஸ் கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு எனக்கு await axios போஸ்ட் மெத்தட். ஸோ போஸ்ட் மெத்தட் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து டைரெக்டாக நான் அந்த என் பாயிண்ட்டையே மென்ஷன் பண்ணுறேன். localhost 8080/search. ஓகேவா? ஸோ வந்து இதை வந்து சொல்லிட்டேன். இன்கேஸ் இது வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து பேராமீட்டர்ஸ் அனுப்பணும் இல்லையா, இன்க்ரீடியன்ஸ் தானே பேக் எண்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் டாட் ஸ்பிளிட் கமா வச்சு நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி அந்த கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் மேப் பண்ணி அதில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து அது என்ன சொல்ல போகிறோம்னா வேல்யூ டாட் ட்ரிம் ஃபங்க்ஷன் வந்து அந்த எண்டை வந்து ட்ரிம் பண்ணிடும். ஸோ இஃப் எனி எக்ஸ்ட்ரா ஒயிட் ஸ்பேசஸ் இருந்தாலும் ட்ரிம் பண்ணி வந்து சென்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹேண்டில் சர்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து பேக் எண்ட் எண்ட் பாயிண்ட் கால் பண்ணுறேன். ஸோ அது கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு await axiosல போஸ்ட் மெத்தடு. அண்ட் நம்ம என்ன எண்ட் பாயிண்ட்டோ அதில் வந்து பேராமீட்டர்ஸ் அனுப்பணும். அந்த பேராமீட்டர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா இன்க்ரீடியன்ஸ், அதாவது நம்ம மேலே வச்சிருக்கோமோ அந்த இன்க்ரீடியன்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி மேப்பில் வந்து வேல்யூ வந்து ட்ரிம் பண்ணி வந்து எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நான் செட் ரெசிபீஸ் அதில் வந்துட்டு செட் பண்ணுறேன். ரெஸ்பான்ஸோட டேட்டா, அந்த டேட்டாவை வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இது செட் பண்ணியாச்சு. அடுத்து இன்கேஸ் எனக்கு வந்து பேக் எண்ட் ரன் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, console.log இங்கே ஏதாவது சொல்லணும், எரர் அக்கர்ட் அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். ஸோ அதுக்காக வந்து இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது முடிச்சாச்சு. இப்போ எனக்கு பட்டன் கிளிக்கில் தானே ஹேண்டில் சர்ச் கால் ஆகணும். ஸோ பட்டனில் வந்துட்டு ஆன் கிளிக்கில் வந்துட்டு என்ன சொல்லணும்னா ஹேண்டில் சர்ச். ஓகே, இப்போ பட்டன் வச்சு ஆன் கிளிக் பண்ணி வந்துட்டு ஹேண்டில் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இன்னொரு div கண்டெய்னர் போட்டு என்ன லென்த் வந்து greater than 0 இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணணும். இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா greater than 0 இருக்குன்னு வச்சுப்போம். இருக்கு அப்படின்னா என்ன நடக்கணும்னா ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து கிரியேட் ஆகணும். அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு ரெசிபீஸ் மேப் பண்ணி எடுக்கணும். ஸோ ஒரு இன்கேஸ் வாட் இஃப் நிறைய ரெசிபி வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ரெசிபி அதை மேப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ மேப் பண்ணி எடுத்து லிஸ்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ கீ, ஸோ அந்த கீயில் வந்து ரெசிபியோட ஐடி ரெசிபி.id அதை மென்ஷன் பண்ணி அண்ட் ரெசிபி ஐடியில் ரெசிபி நேமும் சொல்லணும் இல்லையா. ஸோ என்ன ரெசிபி வந்து பிரிண்ட் ஆயிருக்குன்னு ரெசிபி.நேம். ஸோ இந்த மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகே, இது வந்து இன்கேஸ் ரெசிபிஸ் டாட் லென்த் வந்து greater than 0, அதாவது ரெசிபிஸ் இருந்துச்சு அப்படின்னா. வாட் இஃப் இல்லை அப்படின்னா என்ன நடக்கணும்? இல்லைன்னா வந்து எனக்கு ஒரு பேராகிராஃப் டேக்ல நோ ரெசிபிஸ் ஃபவுண்ட், நோ ரெசிபிஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிடணும். ஸோ இது வந்து முடிஞ்சுதா? ஓகே, இப்போ கரண்ட்டாக எதுவுமே இல்லை. ஓகே, நோ ரெசிபிஸ் ஃபவுண்ட் வந்து வந்துருச்சு, ஏன்னா வந்து லென்த் வந்து 0 இருக்கும். இப்போது எனக்கு பேக் எண்ட் ரன் ஆகிட்டுருக்கு, நான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டர் பிரெட் கிரில்டு பிரெட் வந்துருச்சா? இது பேக் எண்ட்லேருந்து வர இன்ஃபர்மேஷன். நான் இங்கே எதுவுமே கிரில்டு பிரெட்னால எங்கேயுமே கொடுக்கல. ஸோ பேக் எண்ட்லேருந்து வந்துட்டுருக்கு. இப்போ இதுவே வந்து நம்ம பிரியாணிக்கு என்ன கொடுத்தோம், ரைஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ். ஸோ இது என்ன வருது பார்க்கலாம். நோ ரெசிபிஸ் ஃபவுண்ட், ஏன்னா நான் பிரியாணி ரைஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பிரியாணி ரைஸ் ஸ்பைசஸ்
இப்போ பாருங்க பிரியாணி வந்துருச்சு. அடுத்து சாலட்டுக்கு வந்து லெட்யூஸ் கொடுத்தோமா, ஸோ லெட்யூஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். சர்ச் சாலட் வந்துருச்சா. ஸோ யா, இப்போ வந்து நம்ம பேக்எண்ட் கூட இன்டிகிரேட் பண்ணிட்டோம், எல்லாம் வந்து வந்துருச்சு. இப்போ எரர் ஹேண்ட்லிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே ஸ்டேட்ல வந்து செட் பண்ணலாம். கான்ஸ்ட் எரர் செட் எரர், இது வந்து யூ ஸ்டேட்ல எம்டியா இருக்கட்டும், எம்டி ஸ்ட்ரிங்கா இப்போ வச்சாச்சு. இப்போ ஹேண்டில் சர்ச்லேயே வந்துட்டு செட் ரெசிபீஸ் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ வாட் இஃப் எரர் இருக்கு, அதாவது இந்த ரெஸ்பான்ஸ் வந்து எரர்ல வருதுன்னா அப்போ செட் எரர் வந்து இங்க ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். கேட்ச்ல வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா எரரையே செட் பண்ணி விட்டுறோம். இங்க என்ன எரர் கிடைக்குதோ, ஸோ எரரை வந்து செட் பண்ணிட்டு இங்க என்ன சொல்லலாம்னா an எரர் occurred அப்படியே போடலாம். இல்லைன்னா இங்க என்ன எரர் வருதோ, எனக்கு கேட்ச்ல என்ன எரர் வருதோ அதை டைரக்டா செட் பண்ணிக்கலாம், செட் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இங்கே எரரா இல்லையாங்கிறது இங்கே தெரியணும் இல்லையா, அதனால இப்போ நான் பட்டன் வந்து கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இஃப் இன்கேஸ் எரரில் ஏதாவது வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, எரர் வந்து ஸ்டேட் வேரியபிள் சேவ் பண்ணி வச்சுருக்கோம், அதில் வந்து வேல்யூஸ் இருந்ததுன்னா ஒரு பேராகிராஃப் டேக்ல என்ன எரரோ, என்னன்னு சேவ் பண்ணியிருக்குமோ அது இங்கே வந்து வரணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து எரரை வந்து இது பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்துட்டு ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் த Node.js சர்வர். ஸோ Node.js வந்து நான் சர்வரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சர்ச் பட்டன் ஏதாவது கொடுத்தா எனக்கு இங்கே எரர் ரெக்கார்ட் வந்துருச்சா. இதுவே வந்துட்டு இப்போ நான் வந்து சர்வரை வந்து ஆன் பண்ணிட்டேன், பட் கொடுத்தேன்னா என்ன வரணும், வேல்யூ வரணும், கிரில்டு பிரெட். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ரிகார்டிங் ஏபி இன்டெகிரேஷன் ரவுட் இதெல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு 3 ஸ்டேட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், இன்க்ரீடியன்ஸ்க்கு, ரெசிபீஸ்க்கு, எரருக்கு, அதுவும் இல்லாமல் வந்து ஆக்சியஸை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்னில் வந்துட்டு நம்ம ஒரு இன்புட் பாக்ஸு, அப்புறம் ஒரு பட்டனு, ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணால் ஹேண்டில் சர்ச்சுக்கு வரணும். ஹேண்டில் சர்ச்சில் வந்துட்டு நம்ம வந்து பேக் அண்ட் எண்ட் பாயிண்ட்டை வந்து கால் பண்ணி அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம வந்து அனுப்புகிறோம், அரே ஆஃப் இன்க்ரீடியன்ஸை அனுப்புகிறோம். அனுப்பிச்சதுக்கப்புறம் இந்த வர டேட்டா வந்து நம்ம செட் ரெசிபீஸில் ரெஸ்பான்ஸ் வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அது வந்து இன்கேஸ் ரெசிபீஸோட லென்த் வந்து கிரேட்டர் தென் 0 இருந்ததுன்னா அதை மேப் பண்ணி வந்து நம்ம எடுத்து மேப் பண்ணி எடுத்து டிஸ்பிளே பண்ணுறோம். எல்ஸ் நோ ரெசிபீஸ் ஃபவுண்டுன்னு வந்து வந்துடும். யா, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு Node.js ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிற ஒரு பேக் அண்ட் எண்ட் பாயிண்ட்டை வந்து இங்கே வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். பட் நம்ம இப்போ வந்து எல்லாமே ஒரே காம்பனண்ட்லேயே போட்டிருக்கோம். பட் இதை வந்து பிரித்து எனக்கு ரவுட்ஸுக்கு செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு டைரக்டரி எழுதி அதில் ஒரு JS ஃபைல்லையும் ஆட் பண்ணி எல்லாம் வைக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்.